பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இந்நாட்களிலே ஒரு சிறப்பான செய்திகளை பகிர்ந்து கொள்ள சங்கீத புத்தகத்திலிருந்து 23ஆம் அதிகாரத்தில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த 23ஆம் சங்கீதத்தில் சில இடங்களில் குறிப்பாக எடுத்து இதை பிரசங்கிப்பாங்க. ஆனால் நான் படிக்கப்படும் போது அந்த பிரசங்கத்தை அந்த இடத்துல இருந்து பிரசங்கிப்பது சரியா என்று எனக்குள்ள ஒரு, ஏன்னா எந்த பைபிள் ஸ்டேஜ் எனக்கு தெரியாது இல்லையா. நிறைய விஷயங்களில் பிரசங்கிக்கப்படும் போது கர்த்தர் எனக்கு என்ன வெளிப்படுகிறாரோ அது மட்டுமே பிரசங்கிப்பேன். ஒரு கணக்கு போட்டு சுவிசேஷம் கிடையாது. கணக்கில்லாமல் வாரி இறைப்பன் விருத்தடிவான் என்று சொன்னதை போல எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை வாரி இருக்கணும். அப்படிதான் இந்த 23ஆம் சங்கீதத்தை மட்டும்தான் உங்களுக்கு வேதம் உள்ளவர்கள் நீங்கள் எடுத்து கையில் வைத்து கொண்டால் உங்களுக்கும் அது தெளிவாக புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் சரியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு வார்த்தைக்கு படிக்க முன்பு அது யார் இடத்துல நீ பிரசங்கம் கேட்டாலும் அது சரியா இருக்குதா என்று வேதத்தை படித்தாதான் உங்களுக்கும் புரியும். ஒருவேளை வேதம் இல்லாதவர்களுக்கு ஒரு வேதம் கூட நீங்கள் வாங்கிக்க, இல்லைன்னா ஒரு பழைய வேதம் கூட ஒரு சிலர் வச்சுருந்தா கேட்டு வாங்கி அதை பாருங்கள். உண்மையில் உங்கள் வாழ்க்கை மாற்றாடியதை நீங்கள் அந்நிய கண்களில் சொந்த கண்களில் உங்கள் குடும்பம் ஆசீர்வதித்து பெருகுவதை காண முடியும். ஏன்னா நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளையை மறந்தேன். ரொம்ப அழகாக இருக்கும் பைபிளில். தேடினோமா ஆராய்ஞ்சோம்னா பைபிளை படிக்க பயமாயிடும். சில நேரத்தில் வேதத்தை படிக்க மாட்டோம் இல்லையா, நம்ம பயங்கர ஊழியக்காரங்க. வேதத்தை படிக்க மாட்டோம், பிரசங்கிக்க மாட்டோம், ஏதோ வந்தோம் போனேன். நான் அனுதினம் செய்தி, இன்னைக்கு கூட நாங்கள் சென்னையிலேருந்து ஏதோ ஆகிப்போச்சு, 12 ஆயிடுச்சு. சாப்பிட்டு பகிர்ந்து கொண்டு சரி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தான் இப்போது பார்த்தோம். ஆனாலும் அது ஒத்து போல கொண்டு போகும். கர்த்தருடைய வார்த்தை எப்படியாவது சொல்லிடணும். அதுதான் என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபை எனக்கு வேணும் என்று சொன்னால் அவரை விட்டு நான் விலகுவதில்லை, அவர் என்னை விட்டு விட மாட்டார். அப்போ சங்கீத புத்தகத்தை படிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீத புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 6 வசனம் நான் படித்து உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா என்னுடைய வாகனங்களில் நீ பார்த்தினா இந்த வசனம் தான் இருக்குது, இந்த 1ஆம் வசனம் தான் இருக்குது. 23ஆம் அதிகாரம் முதல் வசனம் தான் என்னுடைய வண்டியில் அதை போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன் அதை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் அந்த வார்த்தையினுடைய பலன் அது ஒழுங்குதனமாக எடுத்து அது புரிகிற மாதிரி படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கின்றார், நான் தாட்சி அடைவேன். அவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார் என்போது நான் வெட்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், கஷ்டப்பட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துக்கொள்ள. தன் மெய்ப்பனுக்கு தானே தெரியும் எப்படி அந்த ஆடுகளை பராமரித்து பாதுகாக்க முடியும்னு. அந்த மெய்ப்பன் விதுகிற விதத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு குரல் விட்டானா அந்த மாடுகள் கடந்து போகும்போது, ஆடுகள் கடந்து போகும்போது, மிருக ஜீவன் கடந்து போகும்போது அது எல்லாம் ஒரு மனமாக கூடும். எந்த மிருகமாக இருந்தாலும் சிறந்த செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி, அந்த மெய்ப்பன் சரியாக பராமரிக்கும் போது அது கடந்து போகிற பாதை ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அந்த மெய்ப்பன் அந்த ஆடுகளை நடத்துகிற விதத்தை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்த வசனம் 2வது வசனம் வாசிக்கிற பாருங்க. கர்த்தர் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு கேட்க. அவர் என்னையும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னையும் கொண்டு போய் விடுவார். அலமோத தண்ணி அல்ல இல்லையா, நெடுநடுத்து காஞ்சி போன ஒரு நதி அல்ல, அமர்ந்த தண்ணி. பார்க்கறதுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். தூரத்தில் பார்த்தா தண்ணி ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அதை போய் கொஞ்சம் குடிக்கலாமே, ரொம்ப சுத்தமாக இருக்குது. அந்த தண்ணியை பார்க்கும்போது நம்ம குடிக்க ஒரு ஆசை வரணும்னு சொல்லுவோம் இல்லையா. சில இடத்துலாம் போனால் என் கிராமத்துக்கு முன்னாடி, அதாவது எங்கள் கிராமத்தின் எல்லை கடந்து வர முன்பே அந்த கிணறு இருக்குது, இன்னும் இருக்குது. இப்போ யாரும் அனுமதி. ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருந்த காலத்தில் இந்த ஊரில் திருவிழா நடந்தால் அந்த திருவிழாவுக்கு வந்தவங்க அத்தனை பேரும் எங்கே குளிக்க போவோம்னா அதுதான். ஆனால் ₹1 அந்த காலத்தில் ₹1 போட்டால் கூட மேலேருந்து அவ்வளோ தொழில் இப்போ அவ்வளோ இருக்கும். ஒரு 15-25 அடிக்கு மேலே இருப்போம் நாங்கள். அதை ₹1 நாங்கள் போட்டுட்டோம்னா அதை விழுந்து இருப்பது உள்ளே தெரியும். அந்த மாதிரி ஒரு தண்ணி இன்றைக்கும் அந்த கிராமம் இருக்குது. எங்கள் கிராமத்தில் இருக்குது. அந்த கிணத்தை யாரும் அனுமதிக்கிறது, உள்ளே வருது கிடையாது. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ அனுமதிக்க மாட்டேறாங்க, அவங்க சொந்தக்காரெலாம் வந்துட்டாங்க. அப்போது ஆண்டவர் எப்படி இருப்பாராம், அமர்ந்த தண்ணி, நல்ல தண்ணி. அதாவது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவாராம்.
அவர் தன் மெய்ப்பர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாராம், நல்ல இடத்துல திரும்பி நம்மளை பயன்படுத்துவாராம். அப்போ நல்ல தாகத்தை தீர்ப்பாராம், சுத்தமான தண்ணியை கொடுத்து நிரப்பி வழியக்கூடியதாக பார்க்கும். அப்போது அடுத்து 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தமாக என்னையும் நீதியின் பாதையில நடத்துவார். இந்த தாகத்தை தீர்த்த பிற்பாடு நம்ம நடந்து வர விதைகள் பார்த்தா நீதியின் பாதையில் நடத்துற நல்ல ஒரு சுத்தமான கோணமான பாதையை செம்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மளை அநேக வழி தப்பி போய் கொண்டிருப்போம் இல்லையா. ஏசாயா புத்தகத்தில் 54ஆம் அதிகாரத்தில் படிக்கப்படும் போது 53ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது இந்த எப்படிலாம் தேவன் நம்மளை நடத்துகிறாருன்றது கொடுத்து நமக்காக என்னெல்லாம் செய்தாருன்றது கொடுத்து நம்ம படிப்போம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை. இப்போ நிறைய காரியத்தை அதை தொடர்ந்து பயணிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அது படிக்கும் போது. அதுபோல தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு, அவர் என்னை என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தமாக என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவர் என்னோடு கூட இருக்கின்றார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது. தேவன் நமக்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவர் கோலும் தடியுமாக நம்மளை தேற்றி கொண்டே இருப்பாராம். எத்தனையோ பிரச்சனை இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் எழும்பி நான் சென்னைக்கு கடந்து போய் அதை சரி பண்ணி கொண்டு வர சேர்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான காரியம் இல்லையா. அது ரொம்ப கஷ்டம். அது சேகரித்து வரத்துக்குள்ளேயும் கடவுளிடத்தில் என்ன பண்ணுவோம், சோத்திரங்களை மட்டும்தான் எங்களால் சொல்ல முடியும். சில விஷயத்தில் என்ன பண்ண முடியும், அன்பு என்ற அரவணைப்புக்குள்ளே கடந்து உள்ளே நுழைப்படும் போது அதிகாரத்துக்குள்ளே கொண்டு போகும். நம்மளை அன்பு தானே அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வரோம். வேறு எதுவும் அதிகாரத்தில் கொண்டு அடிமையை போய் நம்ம போய் நடத்தணும்னு சொன்னால் அடிமையாக கடவுளுக்கு ஒத்து போவார். நம்முடைய அன்பு, அந்த பிள்ளைகள் மேலே இருக்கிற அன்பு நம்மளை என்ன அதிகாரத்துக்குள்ளே போய் உரிமையாக பற்றி கொள்ள அந்த பிள்ளைகளிடத்தில் பேசுவோம். ஒரு காலகட்டாயத்தில் அப்படி தான் இல்லை அநேகரை நடத்துவேன் நான். அதாவது அநேகரை நடத்துகிற விதங்கள் பார்த்தா கொஞ்சம் கோவப்பட்டாலும் அவங்கள விட மாட்டேன். அவங்க தொடர்ந்து பயணித்து கடவுளுக்கு வேண்டிக் கொண்டே இருப்பேன். அப்போ அவங்க நல்ல சிறப்பாக மாறுவது சாட்சியாக பகிர்ந்து கொள்ள ஒரு காலத்தை தேவன் கொடுப்பார். அப்படி தான் இந்த வசனத்தின்படியாக அவர் என் சத்துருளுக்கு முன்பாக, அடுத்த வசனம் 5ஆம் வசனத்தை படிக்கிறேன், என் சத்துருளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்து, என் தலையில் எண்ணெயினாலும் அபிஷேகம் பண்ணு, என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக. தன் எல்லைனால நம்மளை அபிஷேகம் பண்ணாலும் தன் பாத்திரம் காலியான பாத்திரத்தை பார்க்கப்படும் போது நிரம்பி வழியக்கூடியதாக தேவன் நம்மளை நடத்துவார். நம்மளுக்கு எத்தனை வறுமை இருக்கும் இல்லையா, போராட்டம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், போராட்டங்கள், கடன் தொல்லைகள், இப்படி வேலையில்லாத தடுமாட்டங்கள், என்ன நடக்குமோ நடக்காதா என்று குழம்பி கொண்டிருப்போம். இந்த குழப்பத்தில் என்ன பண்ணுறாரு, நிரம்பி வழிவாராம். அப்போது என் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக செய்யணும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம். 2 ராஜாக்கள் புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது ரொம்ப இருக்கும். முதல் வசனம் வந்து படிக்கும் போது 7 வசனம் வரைக்கும் படிக்கலாம். அதை ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ என்னன்னா, ஒரு விதவி ஊழியக்காரனுடைய மனைவி, அந்த ஊழியக்காரன் மரித்த போது அந்த மனைவி வந்து ஊழியக்காரன்டே. அப்போது அவங்க கேட்குற விதங்களே வித்தியாசமாக இருக்கும். அப்போ அந்த ஊழியக்காரங்கிட்ட கேட்குற விதங்கள் பார்க்கப்படும் போது அதை படிக்கப்படும் போது அவளை இன்ட்ரெஸ்டிங் எடுத்து படிக்க முடியும். ஏன் அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும் போதுனா, அந்த பாத்திரத்தை நிரம்பக்கூடியதாக தேவன் கற்றுக் கொடுக்குற விஷயம். அவர் கேட்குற ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா, என்கிட்ட ஒரு குடம் தான் எண்ணெய் இல்லாமல் வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லுது மட்டுமல்ல, நான் வறுமையில் மாற்றிக்கொண்டு என் பிள்ளைகள் அடிமையாக்க பார்க்குறார்கள் என்று சொன்னதும் கேட்கப்படும். அப்போ பார்க்கணும், நான் ஒரு வசனத்தை அதை படிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போது அவர் என்ன கேட்குறாருன்னா, எலியா அவரை நோக்கி, நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டிலே உன்னிடத்தில் என்ன இருக்குது என்று சொல் என்றால், அதற்கு அவளோ, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியான் வீட்டில் வேறு எதுவும் இல்லை. ஒரு குடம் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அப்போ நீ வீட்டுக்கு கடந்து போ, கதவை சாத்தி கொள்ளு, காலியான பாத்திரம்லாம் வச்சு என்ன பண்ணேன், தேவனை துதிக்க சொல்கிறார். அப்போ வறுமை வரணும்னு சொன்னால் நம்முடைய வறுமையை வந்து மற்றவங்க எடுத்து பகிர்ந்து கொடுத்து அது வறுமையை கொடுத்து சொன்னாலும் நிரம்பி வழிக்கூடிய ஆசீர்வாதம் நிச்சயமாக செய்ய மாட்டான் மனிதன். அது எனக்கு நல்லா நான் வாழ்க்கையில் அனுபவத்திலும் பார்க்க முடியும், என் சுவிசேஷத்திலும் பார்க்க முடியும், பல விஷயங்களில் பார்க்க முடியும். எந்த மனிதனும் முன்வழித்து நம்ம இதை செய்யலாம்னு சொல்ல மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட காரியம் வரைக்கும் தான் பயங்கரமாக இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிரம்பி வழிக்கூடிய ஆசீர்வாதம் முன்வந்து செய்வாங்க. தசமாதம் காணிக்கை மட்டுமல்ல, அவங்க நம்ம எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய எல்லாத்தையும் செய்து வந்தவர்களெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ தான் இந்த கணக்கு அப்படின்ற ஒரு காரியத்தை பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் கடவுள் அப்படி கிடையாது. அந்த வறுமையான ஒரு விதவி கடந்து வந்து அழும்போது அவங்க வீட்டில் இருக்கிற காலியான அக்கத்தில் வாங்கின காலியான பாத்திரம்லாம் நிரம்பின போது மறுபடியும் கொண்டு ஓடியாந்து எல்லாம் நிரம்பியாச்சு, ரொம்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டனும் போது அதை கொண்டு போய் விற்று உன் கடத்தை தீர்த்துக்கொள்ளுன்னு அந்த ஊழியக்கார். நல்லாயிருக்கும் அழகாக அந்த எலிசா சொல்லுகிற வார்த்தையை கேட்டேன்னா, நீ போய் 7ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. அவர்
அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தால், அப்போது அவர், நீ போய் அந்த எண்ணெயெல்லாம் விற்று உன் கடன்களை தீர்த்துக்கொள், நீ உன் பிள்ளைகளும் ஜீவன் பண்ணுகின்றாய் என்றார். அப்போ பார்த்தா இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்த்து என்ன பண்ண சந்தோஷமா இருந்தார். வாழ்க்கையில் இன்னைக்கு நம்மளை சந்தோஷப்படுத்த யாருன்னா உதவி வருவாங்கன்னா நிச்சயமா வரமாட்டாங்க. பார்க்குற நன்கு சகோதர சகோதரியே, அந்த பாத்திரம் மட்டுமல்ல, உங்கள் வீட்டுக்குள்ள வறுமையாக இருக்கிற எத்தனையோ பிரச்சனையே அது வேரோடு பிடுங்கி போட்டு என்ன பண்ணாரு, நிரம்பி வழியக்கூடிய ஒரு பாத்திரமாக, நிரம்பி வழியக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக, சமாதானத்தின் சந்தோஷத்தை, வேலை வாய்ப்புகள், எதை எதிர்பார்த்து நடக்குமோ நடக்காத என் கைகள் குறுகி போலன்னுவார். என்னங்கத்தில் படிக்கும் போது 11ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஒரு வசனம் 23ஆம் வசனம் நினைக்கிறேன். எல்லாம் ஒருமையில இத்தனை பேருக்கு எப்படி ஆகாரத்தை கொடுக்க முடியும்னு அவங்க பேசி கொண்டிருக்கும் போது, என் கைகள் குறுகி போகவில்லை, நடக்குமோ நடக்காதா என்று நினைத்து கொண்டிருக்கேன். அநேகர் இன்னைக்கு அப்படிதான் நிற்பாங்க. ஏன்னா அப்படியே நினைக்கக்கூடிய மனுஷன் நம்ம மனுஷர்கள்லாம். அடுத்த வசனம் படிக்கிறோம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்று இதில் படிக்கும் போது படிக்கவும் ரொம்ப இருக்கும். அப்போ அடுத்து 6ஆம் வசனம் படிக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். அப்போ என் ஜீவனுள்ள நாட்கள்ல நான் நன்மையும் கிருபை மட்டும் இல்லை, அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்து பெருக செய்வார். நம்ம வேதனைப்பட்ட எத்தனை காலம், சிறுமைப்பட்ட காலங்களும் துன்பம் கண்ட வருஷத்தில் சரியாக கர்த்தர் இந்த மாதத்துல மகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். எதிர்பார்த்து கலங்கி நின்று இந்த எத்தனை காரியம், இந்த வறுமை என்று சொல்லி கொண்ட காரியம்லாம் இனி வறுமையே கிடையாது. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கார், கர்த்தர் எனக்கு வழிகாட்டியா இருக்கார், கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார், கர்த்தர் சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபிப்பேன், கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசித்தால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக செய்வார். இந்த கார்த்தியை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். கேட்குற நீங்களும் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமோ தேவனுக்கு நன்றியை செலுத்துங்க. ஏழை எளியவர்களுக்கு ஓடி உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.